சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 75% ரோட் ஸ்பேஸ் வந்து ஆக்கிபைட் பை கார். அந்த கார்ல போறது வந்து 25% மக்கள் தான் போறாங்க. ஆனா ரோட்ல 75% ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாங்க. பஸ்ல போறவங்க 25% ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாங்க. ஆனா அதுல போறவங்க 75% மக்கள் பஸ்ல போறாங்க. இது குறைக்கணும். அதுக்கு என்னன்னா ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும். என்னுடைய கான்செப்ட் பஸ் ஃப்ரீயா பண்ணிடுங்க. ஆனா பஸ் இன்னைக்கு 3500 பஸ் தான் இருக்கு. இது 8000 பஸ்ஸா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த பஸ்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டி பஸ் கொடுங்க, ஃப்ரீக்வன்சி கொடுங்க. யாருமே கார்ல போக மாட்டாங்க, யாரும் பைக்ல போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா யாரும் பஸ்ல ஃப்ரீ, எங்க சென்னைக்குள்ள எங்க வேணா இறங்கிக்கலாம். இதனால என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட்னால ரோடு வேர் அண்ட் டேர் குறையும், பொல்யூஷன் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும், அப்புறம் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. இங்க இருந்து அங்க போய் படிக்கலாம், இங்க இருந்து அங்க போய் வேலை செய்யலாம்.